ஹலோ ட்ரெஸரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்குன்னா டிஎன்ஏ. இந்த படம் எப்படி ஒர்த்தா இல்லையா, இல்லை ஒன் டைம் வாட்சபிளா, இல்லை மஸ்ட் வாட்சபிளா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ள டைரெக்டாக போலாங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு காதல் தோல்வியில வந்து துவண்டு கிடக்குறாருங்க. அவர் வந்து டெய்லியும் போய் குடிச்சிட்டு வீட்டில் ரகலை பண்ணிட்டு அவங்க அப்பாவே வந்து சாவு சாவு சாவுன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு அரகண்டான ஆளு நம்ம ஹீரோ. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஹீரோயின் கதாபாத்திரம் நிமிஷா சஜயனோட கதாபாத்திரம் எப்படின்னா, அவங்க ஒரு ஒரு கால்வாசி அளவு மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுல இருக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து அதர்வா சார் வந்து திருமணம் பண்றாரு. சரிங்களா? அப்படி திருமணம் பண்ண பிறகு அவங்க இந்த தம்பதிக்கு 2 பேர்த்துக்கு இடையிலும் ஒரு குழந்தை பிறகுது. அப்படி குழந்தை பிறந்தனையுமே வந்து பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அது காணாம போயிருது. அந்த அவங்க அம்மா யாரு அந்த நிமிஷா சஜயன் வந்து வாங்கி பாக்குறாங்க. வாங்கி பார்த்தனையுமே இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லுது. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆச்சரியம். அதர்வாவை தவிர்த்து யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதையும் அப்புறம் வந்து அதர்வா சார் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தனையும் வந்து கண்டுபிடிச்சிருவாரு, ஓ ஏதோ இருக்குதுன்ட்டு. உண்மையாலுமே வந்து இது நம்ம குழந்தை இல்லை, நம்ம குழந்தைய கடத்திட்டாங்க. அப்புறம் தான் வந்து இந்த படத்தோட வந்து உண்மையான கதைக்கிழமை ஆரம்பிச்சு அந்த உண்மையான குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படத்துல வந்து கதையா வந்து ஒரு புதுமையா எத்தனையோ பார்த்துருக்கலாங்க, எனக்கு தெரிஞ்ச குழந்தை கடத்தல் சம்பந்தப்பட்டதெல்லாம். ஆனா இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில வந்து குழந்தை கடத்தல வந்து எத்தனை இது படிநிலைகள் இருக்குது, அதையெல்லாம் வந்து தெளிவாவே வந்து விளக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டீப்பா போய் உள்ள ஒவ்வொரு ஆளும் இன்னரா தோண்டி 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 போறாங்க. அதெல்லாம் வந்து பாக்குறது ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அதுல குழந்தை கடத்தலுக்குன்னே ஒரு பாட்டி வச்சிருப்பாங்க. உண்மையாலுமே வந்து இனிமேல் ஹாஸ்பிட்டல்லாம் போனா பையெல்லாம் யாராவது கொண்டு போனாங்கன்னு வந்து பார்த்து செக் பண்ணணும். அந்த மாதிரி வந்து அந்த பாட்டியோட கேரக்டர் ரொம்ப டெப்தான கேரக்டர். குழந்தை எப்படி தூக்கிட்டு கடத்தி பைக்குள்ள போட்டு வருதுன்னு அதை பார்த்தாலே வந்து பார்த்து சாதா பாட்டியாத்தான் இருக்கு பட்டைய போட்டு. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப வில்லங்கமான பாட்டி ஆயிடுச்சு போக போக. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கேரக்டர் சொல்லணும்னா வந்து அதர்வா சார் கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதாவது குடிச்சிட்டு ஒரு திமிரா சுத்திட்டு இருந்த ஒரு ஆண் வந்து எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மாறினா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நல்லாவே வந்து எடுத்து காட்டியிருந்தாரு. அதே மாதிரி நிமிஷா சஜயனும் அதே மாதிரிதான் ஒரு அப்சசிவ் கேரக்டர். எதா இருந்தாலும் ஒரு பேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டக்குன்னு இருந்துட்டு ஒரு அப்பாவித்தனத்தோட இருக்கிற கேரக்டர் வந்து எப்படி வந்து கல்யாணம் ஆகி அவங்க எப்படி வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு அவங்களுக்கும் ஒரு குழந்தை பாசம்னு எப்படி இருக்குன்னு அந்த கேரக்டர் நல்லாவே வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் வந்து சேத்தன் சார் உண்மையால அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. படம் முழுக்காவே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு நல்லா தீனி போட்டிருக்காங்க எல்லாரும் அவங்க நடிப்புல. அப்புறம் நம்ம இவரை கூட சொல்லி ஆகணும், பாலாஜி சக்திவேல் சார் போலீஸ் கேரக்டர். அவரு உசுரை கொடுத்து குழந்தைய அவரு குழந்தை மாதிரி தேடி இருக்காரு. அந்த அளவுக்கு பணியை சிறப்பா செஞ்சிருக்காரு. இப்படி படம் முழுக்க அதாவது கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களோட வேலை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா படத்துக்கு மியூசிக் உண்மையாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே போட்டிருந்தாருங்க. படத்தோட தேவையான அளவுக்கு வந்து எந்த விதத்துல த்ரில் கூட்டுறமோ. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கட்டத்துல அப்படியே சாதாரணமா ஒரு டிராமா மாதிரி போயிட்டு இருந்த படம் டக்குன்னு ஒரு த்ரில்லர் ஸ்டெப் எடுக்குமாங்க. அந்த இடத்துல தாங்க படம் ஜெயிச்சுது. அப்படி கொண்டு போன படத்துல வந்து எப்படி மியூசிக் போட்டு ஜெயிச்சிருக்காரு நம்ம ஜிப்ரான் சார், அதுவும் நல்லா தான் இருந்தது. இப்படி படம் முழுக்கவே வந்து ஒரு நல்ல சிறப்பான அனுபவத்தை தான் வந்து எல்லாருமே தந்திருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிளான மூவி தான் இந்த டிஎன்ஏ.